செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல ஒரு சதுரடி 850 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்க, உண்மையிலேயே பாத்தீங்கன்னா இங்க இருந்து கரெக்டா ஒரு 10-15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி 850 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சரௌண்டிங், அதாவது செங்கல்பட்டு இந்த கலெக்டர் ஆபீஸ் சரௌண்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 3000 ரூபாயில இருந்து 3500 4000 ரூபாய் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்லயே உங்களுக்கு வந்து ஒரு சதுரடி 850 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம கலெக்டர் ஆபீஸ் பாருங்க, இதுல இருந்து கரெக்டா ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அதுவும் பஸ் போற ரூட்லயே நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இது எங்கன்னா கரெக்டா நம்ம பாலார் பிரிட்ஜ்லாம் நீங்க தாண்டவே வேணாம். அதுக்கு முன்னாடியே நம்ம கலெக்டர் ஆபீஸ் ரோடு உள்ள வரும் பாத்தீங்கன்னா, அது நேரா பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷன், செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது. இந்த ரோட்லயே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டோட உங்களுக்கு வந்து கோர்ட், அதே மாதிரி எல்லாமே கவர்மெண்ட் ஆபீஸ், எஸ்பி ஆபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம நிக்கிற இந்த ஜங்ஷன் தாங்க. இந்த ஜங்ஷன்ல இருந்து கரெக்டா உள்ள இந்த ரோடு போகுது பாத்தீங்களா, இதுல கட் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கு வந்து போலாங்க. பஸ் ரூட் தான் இது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசா கட்டிட்டு இருக்க பஸ் ஸ்டாண்டோட காம்பவுண்ட் தான் ஃபுல்லாவே அங்க தெரியுது பாத்தீங்களா. அது வந்து புது பஸ் ஸ்டாண்ட், செங்கல்பட்டோட புது பஸ் ஸ்டாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த நீதிமன்ற வளாகம் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் போட்டுருங்களா. இது வந்து பஸ் ஸ்டாப் ஃபுல்லா எப்பவுமே பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த ஏரியால தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டியுமே அமைஞ்சிருக்குங்க. நிறைய கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், சப் கலெக்டர் ஆபீஸ், அது இதுன்னு ஏகப்பட்டது ஃபுல்லா இந்த சரௌண்டிங்ல தாங்க இருக்கு. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எல்லாமே நியர்பைலயே அமைஞ்சிருக்குங்க. நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து செங்கல்பட்டோட ரயில்வே ஸ்டேஷன் தான் போகும். ஒரு அருமையான ஒரு லொகேஷன்ல சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுவும் 850 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே வந்திருப்பீங்க, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாமே கிராஸ் பண்ணோம். இங்க பாருங்க புது பஸ் ஸ்டாண்ட், செங்கல்பட்டோட புது பஸ் ஸ்டாண்ட். இந்த பக்கம் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாவே வண்டி ஒர்க் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. அந்த பக்கம் மெயின் ரோட்லயே உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இந்த ரோட்லயே தான் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா ஒத்திவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இதான் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ இது பக்கத்துல தான், இங்க இருந்து கரெக்டா ஒரு 5 நிமிஷத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஓவர் பிரிட்ஜ் ஒன்று பாத்தீங்கன்னா ஒர்க் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்களா. இப்போ இந்த பிரிட்ஜ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம இதை கிராஸ் பண்றதுக்கு ஈஸியா போயிடும். உங்களுக்கு அங்க ஏறி ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து டைரக்டா நம்ம சைட்டுக்கு நியர்பைல இதை தாண்டி அப்படியே போய் இறங்கிடுறாங்க. அது வந்து நம்மளுக்கு கேட் பிரச்சனையும் நம்மளுக்கு வந்து கிடையாது. இப்போ இந்த பிரிட்ஜ் இல்லாதனால கொஞ்சம் சுத்திட்டு நம்ம வர மாதிரி இருக்கு. பிரிட்ஜ் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஈஸி ஆயிரும். அப்போ இந்த ரேட்டுக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு 850 ரூபாய் பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா உங்களால இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பா வாங்க முடியாதுங்க. ஏன்னா நியர்பைல ஒரு 5 நிமிஷத்துல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, ஓவர் பிரிட்ஜ் இருக்கு, அது கிராசிங்க்கு ஈஸியாவும் இருக்கும். வந்து வந்துட்டு இருக்கோங்க. ஓகேங்களா, கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுல இருந்து உள்ள வர வண்டி, சரிங்களா, உள்ள வந்தாச்சு. நம்ம பஸ் ஸ்டாப்புக்கே வந்து வந்தாச்சு, சரிங்களா. பஸ் ஸ்டாப் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு அப்படியே வெளியே பஸ் உங்களுக்கு கிராஸ் பண்ணி போறது நீங்க வந்து பக்காவா பாத்துருப்பீங்க. இதான் பஸ் ஸ்டாப், சரிங்களா. அங்க இருந்து செங்கல்பட்டுல இருந்தே உங்களுக்கு வந்து டைரக்டா வண்டியா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இருக்குதுங்க. அணையனார் போய் பார்த்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாவும் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் was a lot of support and help from the owner side. நான் முதல்ல ஒன்று வாங்கினேன், அப்புறம் என் பொண்ணுக்கு ஒன்று வாங்கினேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேருக்கு 4 வாங்கி கொடுத்து. சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பிரைஸ் வந்து ரீசனபிளா இருந்தது. ரொம்ப திருப்தியா இருந்தது. வந்தோடனே எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதனால ஒரு ஃபிளாட் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நம்பி வாங்கலாம், இடம் நல்லா இருக்கு. என் பேர்ல ஒன்றும், ஒய்ஃப் பேர் ஒன்றும் புக் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்ததுக்கு இடம் நல்லா இருந்தது, பிடிச்சிருந்துச்சு. இடமெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. இந்த அணையநகர் பிளாட் வந்துட்டு நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். பிரைசஸ், அந்த லொகேஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திருந்தோம், இந்த வீக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணோம். NRI firstly we invested here because of the area. இது வந்து நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்குற இடங்க. இப்போ இது வந்து 4வது பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். ஓகே மக்களே, சைட்டுக்கு வந்தாச்சுங்க. பாருங்க நம்ம சைட்டோட ஆர்ச் பாருங்க, ஃபுல்லாவே நமக்கு சூப்பரா அணையா நகருங்க. அணையா கிரீன்லேண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அணையா நகர் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. ஆன் ரோட்டு மேலேயே இருக்கு, உங்களுக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட்டு மேலேயே இருக்கு. இந்த ரோடு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேரா அந்த செங்கல்பட்டு நம்ம நீதிமன்ற வளாகம் நம்ம வந்து பேசியிருப்போம், அந்த ரோட்லயே போயிட்டு பக்காவா உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிருங்க. அந்த ரோட்டு மேலேயே தான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இப்போ என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சரௌண்டிங்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3000 ரூபாயில இருந்து 4000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போய்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் புதுசா நம்ம டெவலப் ஆகிற பஸ் ஸ்டாண்டு எல்லாமே, கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாமே வந்து இந்த லொகாலிட்டியில உங்களுக்கு வந்து ரேட் எவ்வளவு போகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே போய் செக் பண்ணிட்டே பாருங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளேயே, அதாவது நம்ம செங்கல்பட்டு சிட்டி லிமிட்டுக்குள்ளேயே ஒரு 1000 ரூபாய்க்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து லோ பட்ஜெட்ல நிறைய வீடியோஸ்லாம் நம்ம வந்து போட்டிருக்கோம். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மதுராந்தகம் அந்த மாதிரி ஃபுல்லாவே போயிடும். பாலார் பிரிட்ஜ் கடந்து உங்களுக்கு போய் மதுராந்தகம், திண்டிவனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கு. ஆனா சிட்டி லிமிட்டுக்குள்ள எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி, இல்ல நான் ஒரு வீடு கட்டிட்டு வர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்லா பீஸ்ஃபுல்லா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், நல்ல ஒரு சைட்டாவா இருக்கணும், டாக்குமெண்ட்ஸ் கிளியரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க தேடிட்டு இருப்பீங்களா, அவங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோங்க. பாருங்க பஸ் போற ஆன் ரோடு தாங்க. நம்ம சொன்ன மாதிரி இது நம்ம சைட்டுங்க. சைட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. பஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, சரிங்களா. பஸ் போற ரோடு ஃபுல்லா செங்கல்பட்டு தச்சூர் உங்களுக்கு வந்து பிவி களத்தூர் வழியா போற ரோடு, சரிங்களா. இப்போ இந்த பக்கம் போச்சு, இப்போ மறுபடியும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா அணையா நகருங்க, அணையா கிரீன்லேண்ட். நேரா செங்கல்பட்டுக்கே நீங்க வந்து போயிடலாங்க. இங்க இருந்து ஒரு கரெக்டா ஒரு 15 நிமிஷத்துல நீங்க செங்கல்பட்டு ரீச் பண்ண முடியும். சூப்பரான சைட், மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இப்போ நம்ம அணையா கிரீன்லேண்ட்ல
லேண்ட்ல இருந்து சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சரிங்க சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்தாச்சு, சூப்பரா இருக்கு. ஆன் ரோட் மேலே பஸ் ஸ்டாப் நம்ம இறங்கி வந்து காமிச்சாச்சு ஃபுல்லாவே உங்களுக்கு. இப்போ நம்ம சைட்டை பத்தின ஒரு டீடைல்ஸ், கம்பெனி பத்தி ஒரு இன்ட்ரோ நம்ம ஜஸ்ட் கொடுத்துடலாங்களா? இது வந்து அணையா கிரீன்லேண்ட் சொல்லிட்டு கூடவாஞ்சேரியில் இருக்கு. ஓகேங்களா, மெயின் ஆஃபீஸ் இருக்கு. ஓகே சார். ஓனர் வந்து ஸ்ரீனிவாசன் ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். சைனிங் அத்தாரிட்டி சார் ஒருத்தர் தான். சார் தான் டைரக்ட், நம்ம சார் தான் டைரக்ட் ஒரே ஓனர் தான். சைனிங் அத்தாரிட்டி சார் ஒருத்தர் தான். ஓகே. ஏற்கனவே ஒரு 13 லேட் போட்டிருக்காரு. சரிங்க சார். வடமதுரை, வெங்கல், கும்மிடிப்பூண்டி, திருத்தணி, பெரியபாளையம் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. சூப்பர் சூப்பர். சவுத்துல வந்து வீராணக்குளம் மதுராந்தத்துக்கு முன்னாடி இருக்கு 1500 ஃபிளாட் போட்டு அதுவும் கம்ப்ளீட்டா ஓவர்ச்சி. ஓகேங்களா. ஓகே. இது வந்து புதுசா ஒரு லேட் லான்ச் பண்ணோம். ஓகேங்களா, 70 பீஸ் போட்டோம். சரிங்க. ஓகேங்களா, எம்சப்பட்டுன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டுல இருந்து 20 நிமிஷம் சூப்பர். முடிஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு 39 பீஸ் முடிஞ்சிச்சு. 31 பீஸ் தான் இருக்கு. 31 பீஸ் தான் இருக்கு உங்களுக்கு. தீபாவளியிலே ஃபுல்லா எல்லாம் போயிடுச்சு. சூப்பர். ஓகேங்களா. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்ரூவல் வருது சார் நம்மளுக்கு? இது எல்லாமே இது டிடிசிபி ரெரா அப்ரூவல். டிடிசிபி ரெரா அப்ரூவல் தான். ஓகேங்களா. ஓகே. இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு 70 பிளாட் தான் உங்களுக்கு. 70 ஃபிளாட் தான் இருக்கு. இப்போ கையில இருக்குது 31 தான் இருக்கு. 31 தான் இருக்கு. 50% மேக்ஸிமம் வந்து முடிஞ்சிருச்சு. ஆமா. சூப்பர் ஏன்னா சூப்பர். ஏன்னா வந்து எல்லாத்துலயும் ஆட் கொடுப்போம். பேப்பர்ல தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ், இந்தோ, ரயில்வே ஸ்டேஷன் போர்ட் பேப்பர்லாம் எங்க பேர் வரும். 13 லேட் பண்ணிருக்கோம். இப்போ லேட்டஸ்டா டிஜிட்டல் ஃபுல்லாவே வரும். இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே நம்ம போட்டுட்டு இருக்கோம். இவங்களோட சைட் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி அந்த சைட்டுமே நம்ம வந்து பண்ணிருந்தாங்க. ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 350 400 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போட்டு ஃபுல்லா பக்காவா நம்ம சோல்ட் அவுட் பண்ணிட்டோம். ஏகப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சைட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்கல்ல, அதே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம பக்காவா வந்து வீடியோ கவரேஜே வந்து பண்ணிருந்தோம். ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா கிளியரா வந்து இருக்குங்க. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சார் தான் ஓனர், அணையா கிரீன்லேண்ட் இருக்காரு பாத்தீங்களா, சார் தான் பாத்தீங்கன்னா டைரக்டா சைனிங் அத்தாரிட்டியே சார் டைரக்டா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்தே பாத்தீங்கன்னா சைன் பண்ணுவாங்க. அந்த வீடியோஸ் நான் அட்டாச் பண்றேன். ஏன் நம்ம இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்படின்னா, இந்த சைட்டுக்கு டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம முக்கியம். நம்ம ஒரு லோ பட்ஜெட்டுக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் நம்ம ஏதோ ஒரு இடத்த வந்து வாங்கிட கூடாது இல்ல. அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணி வந்து வீடியோ நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோங்க. இப்போ இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த அணையா நகர்ல 50% இப்பவே வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இது மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மென்ட்க்கு நிறைய பேர் வாங்குவாங்க சார் உங்களுக்கு. சூப்பர். இது என்ன விஷயம்னா உங்களுக்கு செங்கல்பட்டு கலெக்டர் ஆபீஸ் ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய் போகுது. சூப்பர். ஆமா. இது நம்மளது வெறும் 850 ரூபாய். 850 ரூபாய் தான். நாலுல ஒரு பங்கு தான் உங்களுக்கு. ஆமா. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து கரெக்ட்டா வந்து 11 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. சரி. ஓகே. 20 நிமிஷத்துல வந்துடலாம். இங்க வந்துடலாம். ஓகேங்களா. அங்க இருந்து நீங்க வாவுஸ் நகர் பூந்தீங்கன்னா ஒட்டிவாக்கத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிட்ஜ் கட்டுறாங்க. முடிய போகுது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சுன்னா இன்னும் ஃபாஸ்டா வந்துருவீங்க. ஃபாஸ்டா உள்ள வந்துருவாங்க. ஓகேங்களா. பக்கத்துலயே 3 கிலோமீட்டர் பிவி கலத்துறாங்க. ஸ்கொயர் ஃபீட் 1200 ரூபாய் போகுது. இது 850 ரூபாய் தான். இது டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு ஃபிளாட்லாம் அழகா இருக்கும். உங்களுக்கு ஆன் ரோட் பாக்க. அது ஆன் ரோட் மேலே வர இருக்கு. ஓகேங்களா. இங்க இது தாண்டிங்கன்னா வள்ளிபுரம் 2 கிலோமீட்டர் தான். பூதூர் ஜங்ஷன். ஓகே. ஜங்ஷன்ல இருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா திருக்கலைக்குன்றம் ஓஎம்ஆர் ரோட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். 25 நிமிஷத்துல போயிடலாம். சூப்பர் சூப்பர். பூஞ்சேரிக்கு போயிடலாம் ஓஎம்ஆர். ஓகே. ரைட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்துரும். மேல்வலம்பேட்டை. ஓகேங்களா. ஓகேங்க. இது ரூட் வழியா நமக்கு ஓஎம்ஆர் ஜிஎஸ்டி ரெண்டுமே கனெக்ட் ஆயிரும். சென்டர் ஹப். செங்கல்பட்டு இப்படி போலாம். ஓகே. ஜிஎஸ்டி போயிடலாம். இப்படி போயிடலாம். இப்படி போனா ஓஎம்ஆர் போயிடலாம். யாருக்கும் தெரியாது. இது இன்வெஸ்ட்மென்ட்க்கு சூப்பரா இருக்கும். மொத்தம் 5 கார்னர் பீஸ் இருக்கு, 7 கோர்ஸ் கார்னர் இருக்கு. 30 ஃபிளாட்ல ஃபாஸ்டா இது பண்ணி புக் பண்ணிக்கோங்க. என்ன விஷயம்னா இது அப்ரிசியேஷன்னா எல்லாம் நிறைய பேர் வாங்கிருக்காங்க இங்க. ஓகேங்களா. ரிட்டையர்ட் பண்ண பர்சன் எல்லாம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வச்சு வாங்கிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து இங்க ஜங்ஷன் ரைட் போனாலே அங்க போனாலே உங்களுக்கு கருங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துரும். இங்க ஒட்டிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. ஜிஎஸ்டி இருக்கு. அங்க பேர்ல் குளோபல் ஒரு ஃபேக்டரி இருக்கு. 2000 பேர் ஒர்க் பண்றாங்க. வாசல்ல 100 பஸ் வேன் நிக்கும். ஓகேங்களா. அப்புறம் அங்க ஏதோ ஐடி கம்பெனி வருதுன்றாங்க, கட்ட போறேன்றாங்க. இப்படி போனா நம்ம மதுரை சைட் வந்துரும். ஓகேங்களா. இப்படி போனா NH45 ஜிஎஸ்டி உங்களுக்கு. இப்படி போனா ஓஎம்ஆர். அப்படி போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து பேக் வந்து சென்னை போயிடலாம். அப்படி போனா வேடந்தாங்கல், உத்திரமேரு எல்லா கனெக்டிவிட்டிக்கு அப்போ பயங்கரமா இருக்கு. எல்லாமே 50 கனெக்டிவிட்டியோட ஒரு ஹப்னே சொல்லலாம். அந்த மாதிரி யாருக்கு தெரியாது. நல்லா இருக்கும் இது சைட் உங்களுக்கு. சூப்பர். இப்போ மினிமம் சைஸ் அப்படிங்கும்போது என்ன சைஸ்ல சார் நம்ம கொடுத்துருக்கோம்? இது வந்து சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 800 ல இருந்து 2000 வரைக்கும் இருக்கு. 2000 எல்லா ஃபேசிங்ல இருக்கு. ஃபிளாட் 30 ஃபிளாட். ஓகே. ஓகேங்களா. எப்படியும் முடிஞ்சிடும். ஓகே. ஃபாஸ்டா முடிஞ்சிடும். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாருங்க ஆன் ரோட் மேல இருக்கு. நல்ல ஒரு ஆர்ச்சுமே சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தார் ரோட்லாம் போட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க நல்ல ஒய்டான தார் ரோடுமே சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. பிளாக் டாப் ரோடாவே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பாத்தீங்கன்னா நல்ல கல்லெல்லாம் பதிச்சு அருமையா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சைட்டு அதுவும் அணையா நகர், அணையா கிரீன்லேண்ட் இவங்க கிட்ட வாங்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தியுமே யோசிக்க தேவையில்லைங்க. பக்காவா வந்து டைரக்டா நம்ம வந்து சைட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃபேசிங் மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம ஈஸியா வந்து வாங்கிக்க முடியும். ஒரு மினிமம் பட்ஜெட்ல 850 ரூபா, ஒரு 800 சதுரடி அப்படிங்கும்போது ஒரு 8 லட்சம் 9 லட்சம் அதுக்குள்ளே பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து வாங்கிக்க முடியும். அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நேரா வள்ளிபுரம் அந்த மாதிரி உள்ள போதுங்க. இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சமுதாய நல கூடம், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி எல்லாமே அமைஞ்சிருக்கு. நிறைய வீடுகள் எல்லாமே இருக்கு. இந்த சைடு போனாலும் ஃபுல்லா வீடுகள் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம செங்கல்பட்டு சரௌண்டிங் இப்போ பயங்கரமா டெவலப் ஆகிட்டு இருக்கு. புது பஸ் ஸ்டாண்டு நம்ம சைட்ல இருந்து வெளியே போகும்போது ஏறின உடனே பாத்தீங்கன்னா நீங்க வந்து பஸ் ஸ்டாண்டை வந்து பார்க்கலாம். நல்லா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்கு அதே மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி நல்லா வந்து டெவலப் பண்ணி பெருசா வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட லைவ் ஃபுட்டேஜ் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்துல பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே நம்ம வீடுங்க அப்படின்ற மாதிரி ஈஸியா நீங்க வந்து சொல்லிக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி. போற வழியில ரயில்வே ஸ்டேஷன், அந்த பிரிட்ஜ்னு ஏகப்பட்ட டெவலப்மெண்ட் இருக்கு. இந்த ரேட்டுக்கு நீங்க வந்து கண்டிப்பா
கண்டிப்பா வந்து வாங்க முடியும். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. தீபாவளி எல்லாமே போச்சு இல்லையா, அடுத்து இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே ஃபெஸ்டிவல் தான் இருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக தான் இந்த 850 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நார்மலா உங்களோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாங்க. 150 rupees வந்து பாத்தீங்கன்னா இப்பவே பாத்தீங்கன்னா நீங்க அப்ரிசியேஷன்ல தான் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்குறீங்க. ஆஃபர் பிரைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த செங்கல்பட்டை சுத்தி சரௌண்டிங்ல ஏகப்பட்ட ஸ்கூல் காலேஜ்னு நிறைய வந்து அமைஞ்சிருக்கு. கற்பனாய காலேஜ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆண்டர்லர் காலேஜ், இப்ப தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ். அதுவும் இன்னும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கூலும் பாத்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு மெயின் ரோடு ஏறீங்களா, அங்கேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து இந்த சரௌண்டிங் ஃபுல்லாவே அமைஞ்சிருக்குங்க. விவேகானந்தா வித்யாலயா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப இங்க நிறைய இருக்குதுங்க. ஏன்னா லாரல் மால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சுத்தி சுத்தி ஏகப்பட்ட என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஈஸியா நீங்க எல்லா இடத்துக்குமே நீங்க ஈஸியா போயிட்டு வர முடியும். இப்போ நான் வந்து மஹிந்திரா ஸ்டீல ஒர்க் பண்றேன், இல்ல ஜோகால ஒர்க் பண்றேன்னா கூட இங்க இருந்து நீங்க ஈஸியா போயிட்டு சிட்டிக்குள்ள 1.5 மணி நேரம் போயிட்டு வரதுக்கு இங்க நீங்க அரை மணி நேரத்துல நீங்க போயிட்டு வந்துட முடியுங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்லயே கொடுத்துருக்காங்க. சைட் விசிட்டுமே உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கு. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க வந்து டைரக்டா வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணி பார்க்கலாங்க. பேங்க் லோன் வசதி எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க. நல்ல ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. டைரக்டா ஓனரோட சைனிங் அத்தாரிட்டி தான், கம்பெனியோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலேயே கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்தீங்கன்னா பிடிக்கும், மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களரும் அணையானார் போய் பார்த்த உடனே இது ரொம்ப நல்லா இருக்கு. செங்கல்பட்டு பக்கத்துல தான். ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவும் தோணுச்சு ஃபர்ஸ்ட். There was a lot of support and help from the owner side. நான் முதல்ல ஒன்று வாங்கினேன், அப்புறம் என் பொண்ணுக்கு ஒன்று வாங்கினேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு 4 பேருக்கு 4 வாங்கி கொடுத்து. சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருந்தது. கூட்டு போய் காமிச்சாங்க, ரொம்ப திருப்தியா இருந்தது. யூடியூப் பார்த்து தான் வந்தோம் இந்த இடத்த அணையா நகர். வந்தோடனே எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதனால ஒரு ஃபிளாட் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எல்லாரும் நம்பி வாங்கலாம், இடம் நல்லா இருக்கு. என் பேரில் ஒன்றும் ஒய்ஃப் பேர் ஒன்றும் புக் பண்ணியிருக்கோம். எனக்கு வந்து 7 daysலேயே முடிஞ்சது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. இது வந்து பார்த்ததுக்கு இடம் நல்லா இருந்தது, ரொம்ப டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அதனால இந்த இடம் வாங்கலான்ட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டேன். பிடிச்சிருந்துச்சு. இடமெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருந்துச்சு. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட நமக்கு வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் ரொம்ப வாழ்க்கைக்கு ஒரு தரமாக இருக்கும். இப்போ கோயம்பேட்டில் இடுக்கமாக இருக்கிற அந்த இடத்துக்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தெளிவாக சொன்னாங்க. டாக்குமெண்ட் வச்சு நல்லா கிளியராக இருந்துச்சு. அது எல்லாமே சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் அவ்வளோவா கிளியராக நமக்கு சொல்ல மாட்டாங்க. சார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கிறது எல்லாமே தெளிவாக சொன்னாங்க. நாங்கள் எதுவுமே நாங்கள் போய் வெரிஃபிகேஷன் கூட பண்ணவே இல்லை. சார் சொன்ன அந்த ஒரே வார்த்தையாகவே இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த அணையா நகர் பிளாட் வந்துட்டு நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ஸோ ப்ரைஸஸ் அந்த லொகேஷன் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நேராக சைட் விசிட் வந்து பார்த்தேன். லேண்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்திருந்தோம். இந்த வீக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் நாங்கள் பண்ணுறோம். நல்ல இடம், எல்லாருமே தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். எங்களோட கோவிலும் அங்கே ராகவேந்திர கோவிலும் வரப்போகுது. இது கோஷாலா இது மாதிரிலாம் பண்ணணும்னு ஒரு ஃபியூச்சரில் வரணும் அப்படின்ட்டு ஒரு 3 கிரவுண்டு இப்போ வாங்கியிருக்கேன். NRI ஃபர்ஸ்ட்லி வி இன்வெஸ்டட் ஹியர் பிகாஸ் ஆஃப் த ஏரியா. இது வந்துட்டு நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்குற இடங்க. வி ஆர் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட். ஃபர்ஸ்ட் ஒரு பிளாட் வாங்கணும். இப்போ இது வந்து 4வது பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வந்திருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட்டா முதல்ல மாற்றி கிளீனாக கொடுத்துட்றாங்க. இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியாவில் எங்கேயும் கிடைக்காது.